Hello students, welcome to C programming series. அடுத்து நம்ம பார்க்க போற program reverse string fill underscore. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு string இன்புட்டா பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் it may have or may not have an underscore. So you have to write the program to reverse the string, fill the first underscore and print it as an output. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ABCD underscore PQRS. ஸோ இதில் வந்து எங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் வருதோ ஸோ அது வரைக்கும் இருக்கிற கேரக்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணால் BCBA அண்டர்ஸ்கோர் ரிமைனிங் கேரக்டர் அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணால் போதும் PQRS. ஸோ இந்த அவுட்புட் தான் வரணும். இதே நீங்கள் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கிலோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த கேரக்டரும் இல்லை. ஸோ அப்போ அந்த அவுட்புட் வந்து ஆசிட்டிஸ் அண்டர்ஸ்கோர் கிலோன்னு தான் வரும். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோ அண்டர்ஸ்கோர்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோ அண்டர்ஸ்கோர் அப்பியரன்ஸே இல்லை. ஸோ அப்போ நம்ம அது வர வரைக்கும் அது முன்னாடி இருக்கிற எல்லா கேரக்டரும் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம். அப்படி பண்ணனா இந்த நான் அண்டர்ஸ்கோர் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரிங் அவுட்புட் வரும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் தான். இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை 1 by 1 ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக அண்டர்ஸ்கோரோட பொசிஷன் வந்து நம்ம -1ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு ஸோ 1 by 1 ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது அந்த கேரக்டரை வந்து அண்டர்ஸ்கோராக செக் பண்ணுறேன். ஸோ 0 வந்து டில் லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் நான் 1 by 1 ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்குறேன் இது அண்டர்ஸ்கோராக இல்லை, இது அண்டர்ஸ்கோராக இல்லை, இது அண்டர்ஸ்கோராக இல்லை, இது அண்டர்ஸ்கோராக இல்லை, இது வந்து அண்டர்ஸ்கோர். ஸோ இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 9 கேரக்டர்ஸ். ஸோ அண்டர்ஸ்கோர் எங்கே இருக்குன்னா 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அண்டர்ஸ்கோர்ன்ற வேரியபிளுக்கு வந்து கரண்ட்டாக இருக்கிற ஐயோட வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ கரண்ட்டாக ஐயோட வேல்யூ 4 இருக்கா. ஸோ இப்போ அந்த 4 வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன் அண்டர்ஸ்கோருக்கு. சப்போஸ் அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக -1 தான் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அண்டர்ஸ்கோர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன லாஜிக்னா அண்டர்ஸ்கோர் முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். ஸ்டார்டிங் 0லேருந்து எண்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இந்த எண்டுன்ற வேரியபிள் தான் எது வரைக்கும்ன்றத சொல்ல போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அண்டர்ஸ்கோர் -1 இல்லைன்னா எண்டோட வேல்யூ என்னன்னா அண்டர்ஸ்கோர் -1. ஸோ அண்டர்ஸ்கோர் இப்போ கரண்ட் வேல்யூ 4. ஸோ 4 - 1 3. ஸோ அப்போ நான் 0 to 3 வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் எனக்கு அண்டர்ஸ்கோரே இல்லை அந்த கேரக்டரில் அப்படின்னா எண்டோட வேல்யூ என்னன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் -1. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி நமக்கு வந்து அண்டர்ஸ்கோர் இருக்குது. ஸோ அப்போ அண்டர்ஸ்கோர் இருக்கிற லொக்கேஷன் வந்து 4. அப்போ எண்டோட வேல்யூ 4 - 1 3. ஸோ அப்போ நமக்கு ஏபிசிடின்னு ஒரு இந்த 4 கேரக்டர் மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ 0 லொக்கேஷன்லேருந்து 3rd லொக்கேஷன் வரைக்கும் தான். ஸோ அதுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். இன்பிளேஸ்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அது என்னன்னா எக்ஸாம்பிள் ஏபிசிடி எடுத்துங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணால் இது 0th லொக்கேஷன், ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், செகண்ட் லொக்கேஷன், 3rd லொக்கேஷன். நமக்கு ஸ்டார்ட் வந்து 0ன்னு தெரிஞ்சிச்சு, எண்டு வந்து 3ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் வைல் கண்டிஷனில் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் எண்டு வர வரைக்கும் இந்த 2 கேரக்டரையும் ஸ்வாப் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேரக்டர் அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர். ஸோ எப்படி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் எண்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட்டோட வேல்யூ 0 இஸ் லெஸ் தேன் 3. எஸ். அப்படி உள்ளே வரும்போது என்ன பண்ணால் ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வேல்யூ இங்கேயும், ஸோ அப்போ ஏ இங்கே போயிடும், இங்கே இருக்கிற வேல்யூ இங்கேயும் போட்டால் டி இங்கே வந்துடுமா. அதுக்கப்புறம் 2 ஆப்ரேஷன் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் ++, இன்னொன்று வந்து எண்டு -. ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டார்ட் வந்து 1 ஆகிடும், எண்டு வந்து 2 ஆகிடும். திரும்ப கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 1 இஸ் லெஸ் தேன் 2வா. எஸ். அப்படி வரும்போது திரும்ப இருக்க கேரக்டர், ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க கேரக்டர் அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்க கேரக்டர் ரெண்டுமே ஸ்வாப் பண்ணுங்கள். ஸ்வாப் பண்ணும்போது சி வந்து இங்கே வந்துடும், பி வந்து இங்கே வந்துடும்.
திரும்பவும் ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ். ஸோ ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும்போது 2 ஆகிடும், எண்டு மைனஸ் மைனஸ் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் எண்டானு. ஸோ 2 இஸ் லெஸ் தேன் 1 வந்து ஃபால்ஸ். இப்போ ப்ரோக்ராம் வெளியே வந்துடும். ஸோ ப்ரோக்ராம் வெளியே வரும்போது அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்வாப் நடந்திருக்கும். ஸோ டிசி பிஏன்னு ஸ்வாப் நடந்திருக்கும், அந்த 4 லெட்டர்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணனா டிசி பிஏ அண்டர் ஸ்கோர் பிக்யூஆர்எஸ்ன்னு நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த அல்காரிதம் பேர் தான் இன்பிளேஸ் அல்காரிதம் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்லேயே நம்ம வேல்யூவை ஸ்வாப் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன இன்புட் எடுத்துப்போம், ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இதை ஸ்டார்ட்டாக இதை எண்டாக வச்சுப்பேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஒரு டைமும் ஸ்டார்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவேன், ஒரு டைமும் எண்டை வந்து மைனஸ் மைனஸ் பண்ணுவேன். எது வரைக்கும்னா ஸ்டார்ட் வந்து லெஸ் தேன் எண்டாக இருக்கிற வரைக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இது பி மேப் பண்ணியிருக்கோம், எம் மேப் பண்ணியிருக்கோம், ஸ்வாப் பண்ணுவோம், எம் இங்கே போயிடும், பி இங்கே வந்துடும். அடுத்து ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ். இப்போ ஆரும் ஏவும் மேப் பண்ணியிருக்கோம், ஸ்வாப் பண்ணுறோம், ஆர் இங்கே போயிடும், ஏ இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஓவும் ஆரும் வரும், ஸோ ஆர் இங்கே வந்துடும், ஓ இங்கே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேரக்டர் தான் இருக்குது, அது வந்து சிட்டி சென்டரில் பிளேஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இதான் வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாமல் நான் வந்து இன் பிளேஸில் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக போடலாம் யூஸிங் சி லாங்குவேஜ். ஸோ ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் string.h. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கேரக்டர் சைஸை பார்த்துக்குங்க, அரேயோட சைஸ் 100. ஸோ அப்போ நீங்கள் டிஃபைன் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து +1. ஸோ str of 101. ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் வேணும், அதை வந்து நம்ம டீன் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் ஐட்டரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐ வேரியபிள், லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு லென் வேரியபிள், அண்ட் தென் ஸ்டார்ட் 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் வேரியபிள், அப்புறம் எண்டுக்கு ஒரு வேரியபிள், ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம் யூஸிங் ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஐட்ரேட் பண்ணும்போது அண்டர் ஸ்கோரோட வேல்யூ வந்து இனிஷியலாக என்ன பண்ணனா -1 வச்சுருக்கேன். ஸோ இருந்துச்சுன்னா நம்ம அந்த கரஸ்பாண்டிங் ஐயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இல்லாத வரைக்கும் நம்ம அண்டர் ஸ்கோர் வேல்யூ ஆஸ் இட் இஸ் -1 கீப் அப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ i = 0 ஆரம்பித்து i is less than len வர வரைக்கும் நான் ஐயை 1/1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லாஜிக் வருது. இப்போது கரண்ட்டாக இருக்கிற கேரக்டர் வந்து அண்டர் ஸ்கோரான்னு செக் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஸ்கோராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலான்னா அண்டர் ஸ்கோரோட இதுக்கு ஐயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிடலாம். அண்டர் ஸ்கோர் = i. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம எது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் எது வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அண்டர் ஸ்கோர் = iன்னு கொடுத்தேன். ஸோ அண்டர் ஸ்கோர் கிடச்ச உடனே நம்ம ப்ரோக்ராம் விட்டு வெளியே வரணும். நம்ம பிரேக்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ வந்துட்ட பிறகு எனக்கு எது வரைக்கும் நான் ரிவர்ஸ் பண்ணுன்றதை எண்டு பாயிண்ட்டுக்கு சொல்லி ஆகணும், ஓகேங்களா? ஸ்டார்ட் நமக்கு 0ன்னு தெரியும், எண்டு வந்து எது வரைக்கும் ரிவர்ஸ் ஆகணும்னா அண்டர் ஸ்கோருக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் வரைக்கும். ஸோ அப்போது என்னோட அண்டர் ஸ்கோரோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு -1 பார்க்குறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு -1னா எனக்கு அண்டர் ஸ்கோருக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அந்த வேல்யூவை எண்டுக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணும்போது அண்டர் ஸ்கோருக்கு முன்னாடி இருக்க கேரக்டர் அசைன் பண்ணணும். ஸோ யூஎஸ் -1. அப்படி இல்லைன்னா எண்டு வந்து என்ன ஆகும்னா n-1. ஸோ ஃபுல் கேரக்டருமே வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இது புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் வந்து 0ன்னு தெரிஞ்சிச்சு, எண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ while ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் n அது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன் பிளேஸில் ஸ்வாப் பண்ண போகிறோம். இது ஸ்வாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஜிக் தெரியும். டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் வச்சுட்டு str-ஓட ஸ்டார்ட்டோட வேல்யூவை டெம்பரரி வேரியபிள் t-க்கு வச்சுக்கிறேன். str ஆஃப் ஸ்டார்ட் கரண்ட் வேல்யூவை வந்து எண்டோட கரண்ட் வேல்யூவை மேப் பண்ணிடுறேன், str ஆஃப் n. அதுக்கப்புறம் str எண்டுக்கு வந்து டெம்போட வேல்யூ மேப் பண்ணிடுறேன். ஸோ இது முடிச்ச உடனே என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்டார்ட்டை வந்து
1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். n by வந்து 1 by 1 டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி முடிச்சோன்னா இந்த ஸ்வாப் ஆப்ரேஷன் முடிச்சிடும். முடிஞ்ச உடனே நீங்கள் டேரெக்டாக பிரிண்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ எதுவும் அடிஷ்னல் ஸ்ட்ரிங் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம பண்ணுறது எல்லாமே இன்பிளேஸ் அல்காரிதம் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் அடிஷ்னல் ஸ்ட்ரிங் தேவையில்லை. ஸோ இது ஃபுல்லாக முடிச்ச உடனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்ததுன்னா அவுட்புட் ப்ராப்பராக வரும். end equal to len minus 1. ஸோ லென்த் வந்து லென்ல இருக்கு. ஸோ len minus 1. நம்ம இன்புட்டே வாங்கணும். ஸோ ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணி அந்த இன்புட் வாங்கிடுவோம். ஸ்கேன்ஆஃப் %s, str. செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அண்டர் ஸ்கோர் இருக்க வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்பிளேஸ் அல்காரிதம். இந்த ப்ராசஸ் நடக்கிறதா இன்பிளேஸ் அல்காரிதம். நம்ம அண்டர் ஸ்கோர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த அல்காரிதம். ஸோ அதை வந்து ஐயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஐன்ற வேல்யூவை யூஎஸ்க்கு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். என்னோட பாயிண்ட் எங்கன்னா கரண்டாக இருக்க US -1. Thank you for watching. Happy coding.